இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம போஸ்ட் போட்டோம் லைக்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான ட்ரிக் இருக்குது. இதுமாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு 6-7 ட்ரிக்ஸ் இருக்குது. இல்லைக்கா சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சில தெரியாமல் கூட சான்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 1, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் உங்கள் ஐடியிலேருந்து ஒரு 500 பேரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த 500 பேரில் ஒரு 300 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதே ட்ரிக் தான். நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது ப்ரைவேட்டில் உங்கள் அக்கௌண்ட் போட்டு ஃபாலோ பண்ணி அப்படின்னா யார் இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி அவங்க மறுபடியும் அவங்க ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் போட்டு போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரைவேட் போடுறதுனால உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ரிக் நம்பர் 2, நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்கா மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் பண்ணோன்னா அந்த மெசேஜை பார்த்தாங்க அப்படின்னா டிக் வரும், ப்ளூ கலர் டிக் வரும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அதுமாதிரி எந்த டிக்குமே வராது. இன்ஸ்டாகிராமில் நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலாம் கண்டுபிடிக்க சிம்பிள் தான். நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீன் ஜஸ்ட் நான் அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க அர்த்தம். ட்ரிக் நம்பர் 3, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது போஸ்ட்டு போட்டோம் லைக்ஸ் அதிகமாக வரைக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் பாதி தான் உங்களை லைக் பண்ணுவாங்க அந்த போஸ்ட்டை. ஆனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு அவங்க போஸ்ட்டை காட்டுறது அப்படின்னா அந்த 500 பேர் அவங்க போஸ்ட்டை லைக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு நடுசில் இது மாதிரி ஹார்ட்டின் லோகோ இருக்க மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு அந்த ஃபோட்டோ நடுசில் ஹார்ட்டின் லோகோ இருக்க மாதிரி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுவீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ அவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ லைக் பண்ண தோண்டும். அதே மாதிரி இந்த போஸ்ட் நடுசில் நம்ம ஹார்ட்டின் வைக்கிறதுனால இந்த போஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கும் லைக் பண்ணணும் தோண்டும். இந்த ஹார்ட்டின் லோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தனியெல்லாம் எடிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த நார்மல் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண அந்த நார்மல் ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த ஃபோட்டோ மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் எத்தனை பேர் காட்டுறோம் அவங்கள அதை கிளிக் பண்ணாங்கவே ஆட்டோமேட்டிக்காக லைக் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ட்ரிக் நம்பர் 4, இன்ஸ்டா நீங்கள் ஏதாவது போஸ்ட்டு பார்த்துட்டீங்க அந்த போஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறோம்னா ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு சென்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்கள் கான்டெக்ட்டுக்கு 4 கான்டெக்ட் காட்டும். அதை ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 5, இன்ஸ்டா நீங்கள் ஏதாவது ஸ்டோரி வைக்கிங்க அந்த ஸ்டோரி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னு கீழே பார்த்தீங்கன்னா டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோரி வைப்பீங்களா அதே மாதிரி ஸ்டோரி வச்சுக்கோங்க. வைக்க சொல்ல கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஸ்டோரியை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இதை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 6, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டீங்க அந்த ரீல்ஸில் வர எஃபெக்ட்டில் அந்த ரீல்ஸில் வர ஃபில்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீல்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட நேம் போட்டிருக்கோம். அந்த நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நேமை கிளிக் பண்ணி அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட்டையோ அந்த ஃபில்டரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அது இதே மாதிரி நீங்களும் ரீல்ஸ் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் 7, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது ஸ்டோரி வைக்கிறீங்க. ஸ்டோரி வச்சதுக்கப்புறம் ஸ்டோரியில் யாராவது மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதே ஸ்டோரியை கிளிக் பண்ணி கீழே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் மென்ஷன் கிளிக் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரி வச்சோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், எமோஜிஸ், நம்ம யாராவது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸ், லிங்க்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் யாராவது மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். லிங்க் வைக்கணும் அப்படின்னா லிங்க் வச்சுக்கலாம். இது மாதிரி லிங்க் வைக்கச்சோட இது மாதிரி ஆரோ மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இனி ஸ்டோரி வைக்க சொல்ல இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் சொன்னது 7 ட்ரிக்கில் உங்களுக்கு எத்தனை ட்ரிக் முன்னாடியே தெரியும், எத்தனை ட்ரிக் புதுசாக தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.